நம்மளோட ஸ்டூடண்ட் டேபிள்ல எப்படி ரேண்டம் டேட்டா இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஜாவா ஃபேக்கர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜாவா ஃபேக்கர்னு குரோமில் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். இந்த மாதிரி கிட்டப் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் மேவன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் டிபெண்டன்சி இந்த இதை காப்பி பண்ணிக்கிறேன். சப்போஸ் கிரேடல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் ஜாவாவில் அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிள் கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு form.example இதை போட்டுக்கலாம். போட்டோன்னே மேவன் ரீலோட் கேட்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட மெயின் டாட் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம், மெயின் கிளாஸை. ஸோ இங்கே 2 ஸ்டூடெண்ட் இது பண்ணுறதுக்கு போட்டிருப்போம். ஸோ அதை டெலீட் பண்ணிக்கலாம். 2 ஸ்டூடெண்ட் இருக்கிறத டெலீட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு போட்டு இந்த இதை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத இதை மாற்றிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மாற்றிக்கிட்டு இது வெறும் பர்டிகுலராக ஒரு நேம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஸோ இதை மல்டிபிள் இதாக மாற்றிக்கலாம். ஃபேக்கர் யூஸ் பண்ணி நம்ம அதில் பார்த்தோம்ல எப்படி ஜாவா கூட வந்து ஃபேக்கர்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கு நேம், ஃபர்ஸ்ட் நேம், இமெயில் இது மாதிரி எடுத்துருக்காங்களே. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வேணுன்ற அப்படின்ற டீட்டெயில்ஸை இந்த இடத்துல எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபேக்கர் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல இப்போது நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக இப்போது கஸ்டமருக்குள்ள ஒன்றையும் 3 லைனில் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம ஐடி கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஸோ அதனால் ஐடி எடுத்துடலாம். இந்த இடத்துல ஓகே பேக்கர் ஃபர்ஸ்ட் நேம், ஃபுல் நேம் எது யூஸ் பண்ணலாம்? ஃபேக்கர் டாட் நேம். ஓகே, அப்போ நம்ம நேமில் தனியாக ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். நேம் ஈக்குவல் டு ஃபேக்கர் டாட் நேம் அப்படின்றது இந்த இடத்துல க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதையும் போட்டுட்டு இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நேம் ஃபர்ஸ்ட் நேம் ப்ளஸ் பேசுட்டு டாட் லாஸ்ட் நேம் அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ ஜிமெயிலும் நம்மளுக்கு இதே தான் இருக்கணும் அப்படின்றதுனால நேம் டாட் ஃபர்ஸ்ட் நேம் ப்ளஸ் டாட் வச்சு இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஓகே நேம் டாட் லாஸ்ட் நேம் ப்ளஸ் அட் gmail.com பதிலாக நான் இப்படி கோட் வித் கசின்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ ஸ்டாண்டர்டுக்கு ரேண்டம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ரேண்டம் ஈக்குவல் டு நியூ ரேண்டமா அப்படின்னு போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் மார்ஜினும் பவுண்டும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்டில் வந்து 1,12 அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்டுக்குள்ள வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேவா, அதை தாண்டி எதுவும் போக முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல சேவ் அப்படின்றது கொடுத்தாச்சு. ஸோ இப்போது ரன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ரன் ஆகுது அப்படின்ட்டு.
டெர்மினல் போய்க்கலாம். ஸோ இப்போ கடைசியாக என்ன ஆட் ஆயிருக்கு, குயின் ஆடம்ஸ் அப்படின்னு ஒன்று ஆட் ஆயிருக்கு. ஸோ delia.hettinger@codewithcousins.com அப்படின்ற மாதிரி ஆட் ஆயிருக்கு. ஓகே, நம்மளோட நேம் எதுக்கு இப்படி ஆட் ஆயிருக்கு? ஓகே, ரேண்டம் நேம்னால ஃபஸ்ட் ஒவ்வொரு தடவை நம்ம எடுக்கிறப்போ நேம் டாட் ஃபஸ்ட் நேம்னு எடுக்கிறப்போ வேறு நேம் வந்துடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு திருப்பி நேம் போட்டு ஃபஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு இதை ஒரு வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், அடுத்து ஸ்ட்ரிங். ஓகே, சாரி, ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்கு, இங்கே ஸ்ட்ரிங்கு, லாஸ்ட் நேம், இந்த இடத்துல லாஸ்ட் நேம் அப்படின்றத யூஸ் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் இது பண்ணிட்டு இந்த இடத்துலையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் பேஸ்ட் பண்ணுவோம். ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தடவை ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எடுக்கிறப்போ குயின் ஆடம்ஸ்ன்னு இருக்குது. இதில் பார்க்கும்போது delia.hettinger@codewithcousins.com அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம், நெக்ஸ்ட் ஒரே வேல்யூ வருது அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்காண்டி. லூசில் ஹில் அப்படின்னு வந்துட்டு loosil.hill@codewithcousins அப்படி வந்திருக்கு. ஸோ அப்போ போன தடவை வேறு வந்ததுக்கு என்ன ப்ராப்ளம்னா, நம்ம 2 தடவை நேம் டாட் ஃபஸ்ட் நேம் எடுக்கிறப்போ அது ஃபேக்கர் இதுன்றனால ரேண்டமாக திருப்பி வேறு நம்பர் வந்து வேறு நேம் வந்திருக்கு. ஸோ அதுதான் இங்கே வந்து ப்ராப்ளமாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபேக்கர் ஜாவா யூஸ் பண்ணி உங்களோட டேட்டா பேஸுக்கு நீங்கள் ரேண்டம் வேல்யூ செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.